எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வெயிட் கெயின் பண்றதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். நிறைய பேர் ஒர்க் போறீங்க, ஆஃபீஸ் போறவங்களால கண்டிப்பா வெயிட் கெயின் பண்ணி டயட் பிளான் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். சோ அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியா ஆரோக்கியமான ஒரு வெயிட் கெயின் டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சோ காலையில இருந்தே எப்படி ஹெல்த்தியா எடுத்துக்கலான்றத பத்தி பார்க்கலாங்க. சோ காலையில நீங்க எழுந்துக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில காஃபி டீயை அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு கண்டிப்பா பால் எடுத்துக்கோங்க. பால் எடுத்ததுக்கு அப்புறமா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்க ஓட்ஸ், முஸ்லி இந்த மாதிரியான கார்ன்ஃபிளக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ முஸ்லி எடுக்கிறீங்கன்னா அதுல மில்லட் ஃபிளெக்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. ஸோ அதை நீங்க காலையில ஹெல்த்தியா பிரேக்ஃபாஸ்ட் நீங்க எடுத்துக்கலாம். பிஸி ஷெடியூல காலையில எழுந்து நீங்க இட்லி, சட்னி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலா கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்டைம்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கேயே நீங்கள் சாப்பிட்றதுக்குமே சரி, ஸோ ஹெல்த்தியான முறையில் வெயிட் கெயின் பண்ணுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாகவே இருக்குங்க. ஸோ காலையில் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் முடிச்சுட்டு தான் ஆஃபீஸ் போவீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. சப்போஸ் நட்ஸ் எடுத்துகிட்டு போக பிடிக்காதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான நிலக்கடலை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நிலக்கடலை இதில் ஒரு 100 கிராம்லேயே அதிகமான சத்து நமக்கு கிடைக்கும். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நட்ஸில் நிலக்கடலை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பட்டர் மில்க், மோர் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நமக்கு கொஞ்சம் ரொம்ப எனர்ஜியாகவே இருக்கும். ஸோ மோர் ஒரு வாட்டர் கேன் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்கன்னா ஒரு கிளாஸ் அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் மோர் எடுத்துக்கோங்க. ஸோ காலையில் நீங்கள் சாலட் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சாலட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக அதில் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பம்கின் சீட், குக்கும்பர் சீட்ஸ், மெலான் சீட்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது சீட்ஸ் நம்ம சேர்க்கறதுனால நமக்கு அடிஷ்னலாக விட்டமின்ஸ் கிடைக்கும். ஸோ விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும் போது நமக்கு ஈஸியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும், வெயிட்டையும் ஏற்ற முடியும் ஈஸியாக. இதில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிஷனல் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். மதியம் லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரைஸ் எடுத்துக்கணும். ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. ரைஸ் ரொம்ப அதிகமா எடுத்துக்காதீங்க, கொஞ்சமாவே எடுத்துக்கோங்க. இதுக்கு மேல நீங்க சாப்பிட்றது கொஞ்சம் அதிகமா நீங்க எடுத்துக்கலாம். அதாவது அது என்னன்னு நான் சொல்றேன். ஸோ லஞ்ச் ஒரு கப் அளவுக்கு மட்டும் நீங்க ரைஸ் எடுத்துக்கோங்க. இது கூட நீங்க கீரை எடுத்துக்கோங்க, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அடிஷனல் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்க சப்போஸ் லஞ்ச் எடுத்துக்கிறீங்கன்னா வெறும் ரைஸ் இருந்தாலுமே ஓகே. அப்படி இல்லைன்னா புல்லாவு, இல்லைன்னா வெஜிடபிள் ரைஸ், பிஸ்மிலாபாத், சாம்பார் சாதம் இதுல பாத்தீங்கன்னா அரிசி 50% இருக்குன்னா காய்கறிகள் 50% இருக்கணும். இந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். லஞ்சுக்கு நீங்க ஆம்லெட் எடுத்துட்டு போறீங்கன்னா நார்மலா ஆனியன் மட்டும் சேர்த்துட்டு எடுத்துட்டு போகாதீங்க. அதுல நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. பீன்ஸ், கேரட், ஆனியன் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு நீங்க ஆம்லெட் எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் ஆம்லெட் மோஸ்ட்லி நீங்க எடுத்துக்கிட்டது நல்லது. லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா ஆஃபீஸ்க்கு போகும்போது சுண்டல் இந்த மாதிரி நீங்க அவிச்சு தாளிச்சு எடுத்துட்டு போயிடலாம். ஸோ சுண்டல் பாத்தீங்கன்னா கருப்பு முக்கடலையும் இருக்கு, வெள்ளை முக்கடலையும் இருக்கு. இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நிலக்கடலை நீங்க வறுத்த வேர்க்கடலையா இருந்தா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம். அப்படி பச்சை வேர்க்கடலையா இருந்தா பாத்தீங்கன்னா அவிச்சு தாளிச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்க ஆஃபீஸ் கொண்டு போயிட்டீங்கன்னா ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா ரொம்ப ஹெல்த்தியாவே எடுத்துக்கலாம். போகும்போது சாண்ட்விச் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சாண்ட்விச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் சாண்ட்விச், அதாவது பிரெட்ல பீனட் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு இதை நீங்க சாண்ட்விச்சா எடுத்துக்கலாம். அது கூட நீங்க அடிஷனலா ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கோங்க. நட்ஸ், ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க பிரெட் சாண்ட்விச் எடுத்துக்கிறதா இருந்தாலுமே சரி, இல்லைன்னா இது கூட அடிஷனலா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலந்து உங்களுக்கு பிடிக்குமோ சாண்ட்விச் பொறுத்த வரைக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ஹெல்த்தியான சாண்ட்விச்னு சொல்லணும்னா 3 லேயர் வச்சு புதினா சட்னி வச்சுட்டு சாண்ட்விச் செய்வாங்க. 3 லேயர்லயும் புதினா சட்னி வச்சுட்டு அதுக்கு மேல வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி அடுக்கி சாப்பிடுவோம். அதுல நமக்கு பாத்தீங்கன்னா அதிகமான சத்து கிடைக்கும். அதுல நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. வெஜிடபிள்ஸ் ரொம்ப ஹெல்த்தியா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்தியா எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி ரெகுலராக நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்படி சம்டைம்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பா நட்ஸ்ல எடுத்துக்கோங்க. நட்ஸ்ல பாத்தீங்கன்னா முந்திரி, பாதாம், அக்ரூட்டு, அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் இதை நீங்க 4மே ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ இது மூலியமா நம்ம வெயிட்டை ஈஸியா ஏற்ற முடியும். நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு போகும்போது இது என்னால ஃபாலோ பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க நட்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அது ஒரு டப்பால போட்டு எடுத்துட்டு போயிடுங்க. ஸோ இதை நீங்க ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பப்போ பசிக்கும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அது சாப்பிட்டுட்டு காஃபி, டீ அவாய்ட் பண்ணிட்டு நீங்க மில்க் எடுத்துக்கோங்க. ஈவினிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நைட்டு பாத்தீங்கன்னா டின்னர் தான். ஸோ டின்னருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டஃப்டு சப்பாத்தி
அப்படி இல்லைனா வந்து பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா மசாலா, இந்த மாதிரி டின்னர் வந்து இட்லி, தோசை, சட்னி இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்க ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அதிகமான உங்களுக்கு சத்து கிடைக்கும். ரைஸ் இருந்தாலுமே ஓகே தான், ரைஸே நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோல ஆஃபீஸ் போறவங்க ஈஸியா வெயிட் கெயின் பண்றதுக்கு இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயங்களை ஒருத்தங்களால ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி இருக்கவங்க வந்து நட்ஸ் நீங்க எடுத்துட்டு போகலாம். பனானா, ஸோ பனானாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேக்ல வச்சுட்டு எடுத்துட்டு போயிடலாம். அப்பப்போ கட் பண்ணி கூட நீங்க எடுத்துட்டு போனாலுமே ஈஸியா வந்து இதை நீங்க சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பா வெயிட் கெயின் பண்ண முடியும். மினிமம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கணும். காலையிலேயே நீங்க 1 கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. ஸோ நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, ஃபேட்ஸ் இருக்கு, குட் ஃபேட் சொல்லக்கூடிய ஃபேட் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியா வெயிட்டை ஏற்றி கொடுக்கும். இது கூட அடிஷனலா நீங்க ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம். 2 வாழைப்பழம், 2 கிளாஸ் மில்க், நட்ஸ். ஸோ இதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றது வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபை ஆகும். நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.